பயாலஜியில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு சொன்னேன். அடுத்து வந்து பரிணாமம் எவால்யூஷன். பரிணாமம் எவால்யூஷனில் டார்வினோட கோட்பாடு, ஹோமோலோகஸ் மற்றும் அனாலோகஸ் உறுப்புகள், அனாலோகஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஓகேவா? அடுத்து ஹார்டி வெயின் சமநிலை அப்படின்றது. அடுத்து ஹார்டி வெயின் பேக்கோட ஈக்குவலிபிரியம் இதோட டாபிக் கண்டிப்பாக வரும். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளான்ட் ஃபிசியாலஜியில் 15% ஆஃப் வெயிட்டேஜஸ் இருக்குது. இது தாவரங்களோட வளர்ச்சி மற்றும் வளர்சிதை மாற்றங்களை விளக்குற பகுதி. இதை நல்லா புரிஞ்சு படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக படிச்சிட முடியும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. ஓகேவா? பிளான்ஸில் அடுத்து லைட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தாவர சுவாசம் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ். இது எல்லாமே நம்ம +1 அடிக்கடி வர கொஸ்டின்ஸ் தான். கிளைகாலிசிஸ், கிராப் சைக்கிள், அதுக்கப்புறம் இடிஎஸ் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள், சைட்டோசைனின், எத்திலின், சிப்ரலின், அப்புறம் அப்சசிக் ஆசிட்ஸு அதோட செயல்பாடுகள். ஓகேவா? அடுத்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. செல் ஸ்ட்ரக்சரும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 10% வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து அடிப்படை உயிரியல் கருத்துக்களை கொண்ட ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு பகுதி தான், பார்ட்ஸ் தான். இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாச வலைப்பின்னல், இதை பற்றியான அமைப்புகளும் அதோட பணிகளும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் செல் பகுப்பு, செல் டிவிஷன், செல்லோட டிவிஷன் பற்றி. அடுத்து ஈக்காலஜி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூழலியல், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஓகேவா? அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும், தியரியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம +1 +2 படிக்கிற இதுதாங்க. +1 +2 புக்ஸை நம்ம லைன் பை லைனாக படித்தாலே இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ், உயிரினங்கள் மற்றும் மக்கள் தொகை. அடுத்து பரஸ்பரவாதம், மியூச்சுவலிசம், ஒட்டுண்ணியோட வாழ்க்கை, பாராசிட்டிசம். அடுத்தது மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாதிரிகள், எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் லாஜிஸ்டிக் growth, உயிரின பன்முகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு, அதாவது பயோடைவர்சிட்டி அண்ட் கான்சர்வேஷன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா தேசிய பூங்காக்கள், இன்செட் அப்படின்றதுக்கும் எக்ஸைட் அப்படின்றதுக்கும். ஓகேவா? தாவரவியல் தோட்டங்கள், அப்புறம் விந்து வங்கியோட பாதுகாப்பு முறைகள் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பயாலஜியில் மோர் இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இனிமே வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களும் வித் டயக்ராம்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மோர் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். ஓகே? கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஆகிறோம்.